எல்லார் கண்களையும் மூடி நமக்கு தீமை செய்யாத ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா ஹாலே நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு பேசுவீராக. எழுதியானங்கள் படிப்பு பட்டங்கள் எல்லாம் உங்களை சாம்பலாக்கப்படட்டும். தேவ சித்தம் நிறைவேற்றும். பலனியை கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமம் இந்த காலை பொழுதிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதம் சோதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி பார்த்தோம். செய்ய திராணி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். கடந்த வாரத்தில் நம்ம அதை குறித்து அழகாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த வாரத்தில் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்படி நீங்கள் கேட்கலாம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஒயின் ஷாப் போகிறாங்க பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்களே மாஸ்டர், ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்னைக்கு பாவத்தை செய்கிறாங்களே மாஸ்டர், பின்மாற்றத்துக்குள்ள போயிடறாங்க மாஸ்டர் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆன் த ப்ராசஸ். அப்போ வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, சொல்லுங்க பார்க்கலாம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதான் வசனம். எப்ப கர்த்தருடைய வருகை வருகிறதோ அல்லது மரணங்கள் நம்மளை சூழும் பொழுது சொல்றாம், நாம் இந்த ரட்சிப்பு என்ன செய்கிறதாம்? முழுமை அடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் முழுமையாக அல்ல, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சோதரம் ரைட். இப்போ நமக்குள்ள அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சொல்லுங்க பார்க்கலாம், முத்திரையாக பெற்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் இப்ப நமக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நம்ம என்ன செய்வார்? அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். எதுக்குள்ள நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ளும். எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம் என்பதை அழகாக வெட்ட வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ரைட். அப்ப இந்த நன்மையை குறித்து போன வாரம் தியானித்தோம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது என்ன செய்யணுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன சொல்லி வசனம் சொல்லுது? திருவசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும்? ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் பிரசங்கம் பண்ண உடனே ஐயோ பாஸ்டர் சோதரம் பரலோகம் போயிடுவாரா அப்படி நீங்கள் நினைக்கலாம். முடிவு புரிந்து நான் நிற்கணும். நாளைக்கு வாழ்க்கை என்ன நடக்குன்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் என்ன செய்யுது? நம்மளை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. போன வருஷம்லாம் நல்லா ஆராதிச்சு பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தின நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு தேவன் அப்படி நாமத்தை தூசிக்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பின்மாற்றத்தில் போயிட்டாங்க.
நம்ம பார்த்தா சோதரம் அதெல்லாம் ஆண்டவர் மறக்கல. எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மளை உள்ளம் கைகளை வளைந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் எழுதி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அதனால சோதரம் இன்றைக்கு நம்ம எதை சோதரம் தியானிக்க போறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நான் போன வாரத்தை அப்படி நிறுத்தினேன். எரேமியா 5:25 சொல்லுது சோதரம், நம்முடைய அக்கிரமம் நம்மள்ட்ட இருக்க நன்மை என்ன செஞ்சிருந்தா. வாசிக்க பார்க்கலாம், சீக்கிரமா வாசிக்கணும். உங்கள் அக்கிரமங்கள் என்ன செய்து இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை என்ன செய்தான் வர ஒட்டாதிருக்கு. அந்த நன்மையவே நம் பக்கம் காட்ட மாட்டேங்குது. ஒன்னே ஒன்று என்னது, நம் பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, அப்புறம் எப்படி நான் என்ன பாவம் செய்யணும்னு சொல்ல முடியும்? நான் தான் சொல்றேன், தேவ பிள்ளைகளா இருக்கிறோமே, எப்படி என்ன பாவின்னு சொல்ல முடியும்? நான் தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேனே, என்னை எப்படி பாவின்னு சொல்லி சொல்ற பாவம் செய்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எது நன்மையை கெடுக்குதா? வாசிங்க பார்க்கலாம் மறுபடி. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த ஜனங்களோ முரட்டாட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்வார், இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். எங்க போயிடுறாங்க? தேவ பிரசன்னத்தை விட்டு. நம்ம நினைச்சிருக்கோம், ஐயோ சபை விட்டு போயிடுறாங்க. அதல்ல. நீ எந்த சபைக்கு போனாலும் ஆண்டவர் ஆராதிக்கலாம், அது வேற விஷயம். நாங்களும் சின்ன வயசுலேருந்து 2-3 சபையை சுதரம் மாறி இருக்கிறோம். அதை சுதர பாஸ்டருடைய பிரசங்கம் சரியில்லை, அதனால மாறணும். வேதம் ஒன்று இருக்கும், பிரசங்கம் ஒன்று இருக்கும். அப்போ அந்த சபையில் இருக்க மாட்டேன் சோத்ரா. நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்கலாம். என்ன பாஸ்டர், பைபிள் ஒன்று போட்டிருக்கு, நீங்கள் ஒன்று பிரசங்கம் பண்ணுறீங்களே அப்படின்னு எங்களை கேளுங்க தைரியமா. அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் விசாம கப்ஸ் அடிச்சு விட்டு போகிறீங்க பாஸ்டர், கதை வேஷ்டி கிளவிகளும் பேசியும் வரலாறுகளும் பேசிட்டு இருக்கீங்களே சோத்ரம், அப்படி நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களோ என்ன செய்றாங்க, முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். இப்ப பாருங்களேன், இந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னா, நான் பாவம் செய்கிறோம் என்பதற்கு சில அடையாளத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆமே, நான் நான் பாஸ்டா இருக்கிறேன், இப்ப நான் பாவம் செய்கிறேன் என்பதற்கு என்ன சோதரம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஓரலா சொல்லிட்டு இன்னைக்கு செருபாவால குறிச்சிட்டு பேசிட்டு தியானிச்சு இன்னைக்கு முடிக்க போறோம். அப்ப சோதரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் சோதரம் அதுல 17ஆம் வசனத்தில் சில சம்பவத்தை யாக்கோபு எழுதுகிறதை பார்க்க முடியும். பொறுமையாக வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமா? ஐயா, எதுக்கு ஐயா ஜெபம் பண்றோம்? எதுக்கு ஐயா சொல்ற வேதத்தை வாசிக்கிறோம்? எதுக்கு இங்கே ஆலயத்துக்கு வர்றோம்? ஆமா, எதுக்குமா உலகத்தில் பரிசுத்தமா வாழ்றோம்? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி வசனம் சொல்லுதம்மா. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை எது தீமை எது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும், ஐயோ எனக்கு வேதம் வாசிக்கலையே, ஐயோ இன்றைக்கு நான் சொல்றோம் ஆண்டவரை பத்தி சொல்லலையே, பரிசுத்தமாக வாழலையே, ஆராதனைக்கு வரவில்லையே, வாய்ப்பு இருந்தும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நான் நன்மை செய்ய என்னால் முடியவில்லையே சோதரம் என்று உணர்ந்து கொள்வது வேறு, தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல இருக்கும் பார்த்தீங்களா, அது பாவமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கை போட வரும் பொழுது, காணிக்கை என்பது அன்றைக்கே இருந்திருக்கு சபையில. அன்றைக்கே காணிக்கைப்பட்டி முத வச்சது ஆலயத்தை செப்பனிட. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் காணிக்கைப்பட்டி எதுக்கு வச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் சோதரம் யாருமே வெறுமையா கையை வச்சுட்டு போக மாட்டாங்க.
நாங்கள் வளர்ந்தது கிராமம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கோழி கொக்கோன்னு கத்திட்டு கிடக்கும், முட்டை இருக்கும், பூசணிக்காய் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், அரிசி இருக்கும், என்ன சகலமுமே ஃபுல்பிட்ட சுற்றி இருக்கும். இதை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் எங்கள் வேலை. பாஸ்ட் வீட்டில் முடிஞ்ச உடனே வெறும் கையோட ஆலயத்துக்கு வர மாட்டான். இன்றைக்கி தான் எல்லாம் நாலேஜ் பெருகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தா சர்ச்சிலே ஸ்கேனர் ஓட்டியிருக்கிறாங்க. சொத்துறாங்க, சர்ச்சில் ஸ்கேனருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். எல்லாம் வளர்ந்துட்டு தப்பு தான். ஆனால் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. இன்றைக்கி வரையும் ஆலயத்துக்கு வந்து தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும், பரிசுத்தமாக வாழ்ந்து தான் ஆகணும், உத்தமமாக இருந்து தான் ஆகணும், வேதத்தை வாசித்து ஆகணும். அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனாவே பாவம்ன்றாரு. ஆலயத்துக்கு 2 பேர் வர்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். 2 பேருமே சர்ச்சு பிலிவர். 2 பேருமே சோத்திரம் தசமபாகம் கொடுக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள். ஆனா ஒருவன் வந்து சோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறான். அவனை போல அல்லாமல், எல்லாம் சொல்றான், அவனை போல அல்லாமல். இங்கதான் பாவம் உருவெடுக்குது. காணிக்க போட வந்தாவே உன் சகோதரத்தில் பகை இருக்கும் என்றால் முதல்ல போய் என்ன செய்ய, அவங்களோட சமாதானம் ஆயிட்டு அப்புறம் வந்து என்ன செய்ய, நீ காணிக்கை செலுத்து அப்படின்றாரு. ஒரு காணிக்கையவே போட்டி பொறாமைகள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் இருக்கு வேண்டா, அதை என்ன செஞ்சு நீங்க ஒப்புரவாயிட்டு காணிக்கை செலுத்து, இல்லைன்னா அது காந்தி கணக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சுன்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. எவ்வளவு பெரிய அற்புதமான பிரசங்கம் பாருங்க, ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தது. நீங்க வேதத்தை மத்தையும் வாஸ்து பார்த்தா அதான் 2 வாரத்தில் வேதத்தை முடிச்சிட்டாரு. 2 இடத்துல அன்பா இருக்கிறது போல பிறரிடத்திலும், அவ்வளவுதான் முடிஞ்சு, பைபிள முடிஞ்சு. இந்த பக்கத்துல அந்த பக்கம் வரதையும் ஒரே பேச்சா முடிச்சிட்டாரு. போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணோம், அது சோதர வீடியோ கூட போட்டிருக்காது. இங்க வாங்க சோத்ரா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டோம், திருடிட்டோம், தவறான காரியத்தை பார்க்கிறோம், தவறான பாதையில போறோம், தவறான இடத்துல நிற்கிறோம், தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்த்தப்பட்டும் அதை சோத்ரம் விடவில்லை என்றால் அது நமக்கு பாவமாக மாறுகிறது. நான் பாவம் செய்யல பாஸ்டர் நீங்க கேட்கறீங்களே, உண்மைதான். ஆனா வசனம் இப்படி போட்டிருக்க, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம், சத்தமா காது கேட்கட்டும், வேதத்தை கேட்கலாம நீ எத்தனை மணிக்கூறுகள் ஜெபித்தாலும். இன்னைக்கு லென்த் டேஸ் சொல்லி நிறைய சபையில மீட்டிங் நடக்குதுதான். 40 நாள் தான் சபரிமலைக்கு போறது மாதிரி. 40 நாள் முடிஞ்ச உடனே திரும்ப வாழ்க்கை என்ன செய்யுது, இதெல்லாம் பாவம். 40 நாளுக்கு பரிசுத்தமா இருந்துட்டு சோதர உண்மையா இருந்துட்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் வசனம் சொல்லுது, பாவம் வாசற்படியில, சொல்லுங்க வாசப்படியில. இப்ப ஜெபம் பண்ணாம போறைய, பைபிள் வாசிக்காம வெளியே போறைய, பைபிள் வாசிக்காம சோதர ஜெபம் பண்ணாம கிச்சன்ல போய் நிக்கிறிய சோதர, இதெல்லாம் என்னவாகுமா சொல்லுங்க, என்னவாகும்? அதான் பிரச்சனை வருது குடும்பத்தில், அதான் போட்டி பொறாம வருது குடும்பத்தில். வயசாகி போச்சுன்னா என்ன செய்யணும், வீட்டில் உட்காந்து செபிக்கணுமாக்கும். சொல்லுங்க பார்க்கலாமே. வயசானவர்கள் சொல்ற ஒரு காரியம், ஐயோ என்னால் அதை பார்க்க முடியுது. நீங்க பெரிய உங்க மகனுக்கும் உங்க மருமகளுக்கும் அல்லது குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் நீங்கள் அமர்ந்து ஜெபிப்பதே ஒரு பெரிய பலனாக குடும்பத்துக்கு மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஏற்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல ஓடி உழைச்சு சம்பாதிச்சு பிள்ளைகளை வளர்த்துட்டீங்க. இது என்ன செய்யணும்? ஓடி உழைப்பதை காட்டிலும், பணத்தை காட்டிலும், பொருளை காட்டிலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய பலனாகவும் பாதுகாப்பாகவும் மாறும். இது எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல. அந்த நேரத்தை தான் என்ன செய்யறாங்க, வீணடிக்கிறார்கள். தேவையில்லாத இடங்களில், போன்களில், தேவையில்லாத சீரியல்களை பார்த்து தேவையில்லாத இடத்துல என்ன செய்யறாங்க, அவர்கள் நேரத்தை கழித்து கழித்து சோத்திரம் ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணி விடுகிறார்கள்.
இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்து சோத்ரம் நம்ம எரேமியா 13:23 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா 13ஆம் அதிகாரம் 20 போன வாரம் வாசித்தத. நம்மளால நன்மை செய்ய முடியும் என்றார். தீமை செய்ய உங்களால் முடியும் என்றால் நன்மை செய்யவும் உங்களால முடியும். ஜெபிக்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், உத்தமமாய் வாழ முடியும், கர்த்தருக்கு சொல்ற ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தீமை செய்வதற்கே முடியும் என்றால் நன்மை செய்ய உங்களால் முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் ஏத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நன்மை செய்கிறவர்கள் யாரால் உண்டாயிருக்கிறார்களா? தேவனால் உண்டாயிருக்கிறார். வாசிங்க 3 யோவான் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவே இல்லை என்றார். நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறாங்க? காது கேட்கல, சத்தமா. ஆமா, வசனம் சொல்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவைகள். நம்ம சிரிக்கும் போது நம்ம நரம்பெல்லாம் சந்தோஷம் அடையுது, கோவப்படும் பொழுது நம்ம நரம்பெல்லாம் வீக் ஆயிருது. அதான் டிரைவிங் போகும்போது யாராவது ஆப்போசிட் ஊட்டிக்கு வரும் பார்த்தீங்களா, கோவப்படவே மாட்டேன் நான். அவன்கிட்ட கோவப்பட அவன் நம்மளை கடந்து நம்ம கோவப்படும்போது அவன் 2 கிலோமீட்டர் போயிடுவான். நம்ம தான் பிபியில் வந்து உட்காந்து டிரைவிங் எங்கிட்ட போய் வண்டியில் முட்டணும். பார்த்துருக்கீங்களா? நம்ம சேஃபாக ரிலாக்ஸாக அவன் சரக்கு இப்படி வந்துட்டு போனான்னா அந்த டயத்தில் தோத்துறாண்டவர் பாதுகாத்து சொல்லிட்டு நம்ம வசம் போயிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். அவனை திட்டுறதுனால அவன் காது கேட்காது, அவனை பேசினாலும் கண்டுக்கிற போகிறதும் இல்லை. உலகத்தில் அப்படி தான். நீங்கள் அதை லிசன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனை அவனுக்கு இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏன் தேவனை விட்டு பின்வாங்குற காரணம் தெரியுங்களா? பார்க்க வேண்டியதை பார்க்கறத இல்லை, சோத்ரா. செய்ய வேண்டியது செய்யறது இல்லை. ஆனால் கிறிஸ்துவன் பேர் வச்சுக்கிறோம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஆசோடைய பிள்ளைய 7 பேர் பிசாசு துரத்த போறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போனாங்க, பவுலையும் தெரியும், பேதுரும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாருலன்னு கேட்குது. எனக்கு எல்லாமே தெரியுமே, நீ புதுசா இருக்கிய. அப்ப அவன் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனா பிள்ளை அவன் ஆசாரியருடைய பிள்ளைகள். ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரிஞ்சா ஒரு ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பலவந்தம் பண்ணி ஆடைகள் என்ன செஞ்சான்? கவனமா இருக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யணும். சுவிசேஷத்தை சொல்ல நேரம் கிடைக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் ஏத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ சோத்திரம் தீர்மானம் எடுக்கணும். ஜெபிப்பேன் ஷெட்யூல் போடுங்க, வேத வாசிப்பேன் ஷெட்யூல் போடுங்க. இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்காக சுவிசேஷத்தை சொல்லுவேன் சோத்திரம் உணர்வு. வேலைக்கு போகணும்னு சொல்லி ஓடுகிறோமே, அவன் ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கிறான். இன்னைக்கு இது வந்து இந்த ப்ராடக்ட் முடிக்கணுங்க, இன்னைக்கு வந்து இதை முடிங்க சொல்லி முடிக்கிறோமே. இல்லை நீங்க ஓட்டியாவது பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, நீங்க இதை முடிச்சு கொடுத்து தான் போகணும், எனக்கு அர்ஜென்ட் சொல்றானே. வேதம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு. அப்ப நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யணும். நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனையே, அன்பில்லாதவன் தேவனை அறியா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை சொல்லிட்டு சோதரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சோதரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அழகா சொல்லியிருப்பார் சோதரம். அப்ப நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கான்னு சொன்னா, பாவம் செய்கிறவர்கள் வாசிங்க பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யாரா உண்டாயிருக்கிறான்? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக்கும்.
நீங்க நினைச்ச பிரகாரம் வாழ்வதற்கும், நினைச்ச பிரகாரம் உடுத்துவதற்கும், நினைச்ச பிரகாரம் அங்கங்க குத்தி சோத்திர கோடு போட்டு கிழிச்சிக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தரல, எனக்கு அதிகாரம் தரல. சொல்லுங்க பார்க்கலாமே. புரிஞ்சா சத்தம் ஏது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இது தேவனுடைய ஆலயம். இது உங்களுக்கு சொந்தம் அல்ல, தியாகுவுக்கு சொந்தம் அல்ல இந்த சரீரம். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மாஸ்டர், நான் அப்படி தான் வாழ்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பாவம் செய்வேன், குடிப்பேன், என்ன வேணாலும் சுத்திரம் தவறான காரியத்துக்குள்ள போவேன் அப்படின்னா சுத்திரம் அதுவும் இன்னைக்கு தியானிக்கலாம். இது ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் உங்களுக்கே சொந்தம் இல்லை. தேவ விருப்பத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றதான் நம்மளை கத்தது பூமி கொண்டு வந்து உசுர கொடுத்து இதுவரை வாழ வச்சிருக்கார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ குடிக்க போவதற்கு சரீரத்தை உருவாக்கல, சொந்த பேச்சு பேச சரீரத்தை உருவாக்கல, ஓ இஷ்டப்பிரகாரம் வாழ சரீரத்தை உருவாக்கல, நீ நினைச்சதை பேசுவதற்கு சரீரத்தை உருவாக்கல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய படைப்பை பர்பஸே சொல்றான். The people will declare my praise. They will honor my name. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டா தான் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தரித்து வாழ முடியும். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன், குடும்பத்தில் எப்படி வேணாலும் வாழுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அப்படி சரீரத்தை குடும்பத்தை கர்த்தர் இணைக்கல, உங்களை இணைக்கல. உலகத்துக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம். ஒரு டைம் பிரச்சனை வருதா, ரெண்டாடையும் பிரச்சனை வருதா, மூணாடையும் பிரச்சனை வருதா, நீ முட்டாளா மாறிடுவ. அப்பனா நீ தேவனுக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. இந்த பிரச்சனை தூண்டுறதை யாருன்னு நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். சில பிரச்சனைகள் வரும், சொல்றோம், கீழ்ப்படுகிறோம், வாழ்றோம், தான் இஷ்டத்தின் பிரகாரம் ஓடிடக்கூடாது. அந்த சரீரம் திரும்ப சொல்றேன், இந்த சரீரம் உங்களுக்குரியதில்லை. எப்போ வேணாலும் உசுறு போகும், என்ன வேணாலும் நடக்கும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லி பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைகளை வச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் அடிக்கடி இந்த பாட்டை பாடிட்டே இருப்பேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம். என் தனிச்சபத்தில் இந்த பாடல் இல்லாமல் முடிச்சதே இல்லை. இந்த தனிச்சபத்தில் சோத்திரம் இந்த வார்த்தையை சொல்லாம நான் முடிச்சதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் என்னதென்றே தெரியாமல் பாவத்தை ஆசீர்வாதமாக பேசுகிறார்கள். வாலிய பிள்ளைகிட்ட சொல்லுங்க, வாலிய பசங்கிட்ட சொல்லுங்க, இந்த சரீரம் உனக்குரியது இல்லடா, இது தேவனுக்குரியது. சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமையது சொல்லுங்க பார்க்கலாம்லே. அப்படி சொல்லிட்டு சோத்திரம் சொல்றாரு. 8ஆம் வசனம் இப்படி சொல்லுதா, 9-10 வாசிங்க பார்க்கலாம். தேவனால் நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் பாஸ்டர், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் பாஸ்டர். தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான், இந்த ஊரெல்லாம் ஒளி வீசுவேன், உப்பாக பரவிடுவேன், தப்பாமல். ஹல்லேலூயா, ஆமென். தேவனால் பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால், if receive the baptism, if you born again in Christ, you never do the sin in your life. சொல்லுங்க பார்க்கலாமே. தேவனால் பிறந்த எவனும் அப்படின்னா there is no respect. If anyone born in Christ, if anyone so them received the baptism in Christ, பாவம் செய்யவே முடியாது. அதான் சொல்றார் யோசேப்பு, எப்படி நான் பாவம் செய்வேன்? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் so powerful, so powerful. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, கமான் கமான் வாசிங்க. பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். வித்து என்பது இந்த வசனம். இந்த வசனத்தை தான் வித்துன்னு சொல்றது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் உண்மையாகவே எனக்குள்ள, நான் இந்த வசனத்தை நம்பி இதை நான் ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்டு அவருக்கு சாட்சியாக உண்மையா பிறந்திருக்கிறேன்னு சொன்னா, நான் அவருக்கு பிள்ளை
பிள்ளை அவர் என் தகப்பன் என்று உண்மையாக சொன்னால், எவ்வளவு பெரிய பாவங்கள் நமக்கு கண் முன்பதாகவே நின்றாலும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவே மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப என்ன நம்பாம அவர் எழுதி வச்சிருப்பாரா? என் மேல நம்பிக்கை இல்லாம வசனத்தை எழுதி வச்சிருக்காரு யோவானு. அதான் சொல்றார், தீமை செய்கிற உங்களால் நன்மை செய்ய முடியும். நீ சோர்ந்து போகாத. இதுவரை கூட பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம், பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன்னால நிச்சயம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். நிச்சயம் அந்த பகுதியில் அதான் சொல்றாரு, நீ யூதர்களுக்குள்ளே சாபமா இருந்தது போல உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாச கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி, இன்றைக்கு வரை வேத வசனம் வாசிக்காதிருந்தவர்கள், இன்றைக்கு வரை சுவிசேஷம் சொல்லாதிருந்தவர்கள், சண்டை கலகம் போட்டி பிரச்சனை சொல்லி நினைத்தவர்கள், உங்களால பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று அழகாக எரேமியா சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமா எத்தனை பேருக்கு நம்பிக்கை பெருகுது? என்னாலையும் முடியும், என்னால முடியும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிசாசு என்ன செய்யறான் தெரியுங்களா? இப்படி சோதரம் நம்ம முடிவுலாம் எடுக்கும் பொழுது 10 வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற தேவனால் உண்டானவன் அல்ல. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன செய்றாரு? ஒரு டிஃபரண்ட் உண்டாக்குறார், ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போறாரு. என்ன உண்டாக்க போறாரு? தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவன பிசாசின் பிள்ளைகள். இந்த உண்மையாக இந்த வசனம் என் இருதயத்தில் சம்பட்டி வச்சு அடிச்சது மாதிரி இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் ஒரு நாள் அந்த செகண்ட் பாயிண்ட்ல நின்றக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்க பிள்ளைகளா எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன வந்தாலும் நம்புவேன் மீட்பரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், பாரத்தில் தீர்மானம் எடுக்கணும். சர்ச்சுக்கு நான் வர்றது உண்மைதான், சர்ச்சிலோடு வந்து மாத்த நின்றக்கூடாது. அதான் போன வாரம் சொன்னேன், ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாதான், எப்பொழுது ஒரே போல இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமாக காது கேட்கல. பிசாசுக்கு சொத்துறாம இப்போ ரொம்ப அப்படியே குசுவரமாக இருக்கும் பாருங்களேன். ஒரு ஆவிக்குறிச்சி ஊத்து இருக்க பாவம் செஞ்சுட்டா பாஸ்ட்டுக்கும் வேலை இல்லை, அந்த ஆள் பாவம் பிரசங்கம் பண்ணிட்டே கிடக்கான். என் வேலை தான் சொத்துறான், என் வேலை இது தாங்க, பிரசங்கம் பண்ணுறதான் என் வேலை. ஒரு நபர்கிட்ட ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் செலவு பண்ணுறேன் ஒரே நபருக்கு. எதுக்கு தெரியுங்களா? தேவனை அறிந்து பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும். சும்மா வந்தான் கோயம்புத்தூர்லேருந்து ஞானஸ்தானம் எடுக்க அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. தேவனால் பிறந்தவன் பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்போ தேவனை காட்டி கொடுக்கணும். பார்த்தீங்களா? தேவன் யாருன்றதை காட்டி கொடுக்கணும் பாருங்க. அதுக்காகத்தான் சோத்திரம் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக என்ன செய்யறோம்? நம்ம சோத்திரம் அந்த கிளாஸை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான் தெரியுங்களா? ஆதியாகமத்துக்கு நேரம் திருப்புங்க. The book of Genesis. எல்லாம் திருப்பிட்டீங்களா? 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது.
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனையும் உண்டாக்குகிறார், மனுஷியை உண்டாக்குகிறார். அது பெரிய ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? அக்காகவாகவோ அம்மாவாகவோ தங்கச்சியாகவோ உடன் பிறந்தவளாக உருவாக்கவில்லை. ஆண்டவர் முதல் உருவாக்குனது கணவன் மனைவியைத்தான். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தருடைய பர்பஸே சர்ச் should be, சர்ச் will be, இப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அன்றைக்கே சபையை உருவாக்கி வைத்து விட்டார். அப்ப கணவன் மனைவி இதை சத்துரு இங்க தான் கை வைப்பான். நல்ல கவனமா கவனிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க பாருங்க, ஸ்திரியை சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். வசனம்னா நமக்கு தெரியும். பிரசங்கத்தை கேட்டு திரும்ப அதை சொல்றது போல நம்மள மேல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும்போது வசனத்தை சொல்லுவோம், ஆனா பிரச்சனைக்கு முன்பதாய் வசனத்தின் பிரகாரம் வாழ மாட்டோம். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரச்சனை வந்தா சொல்லுவான். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா ஒண்ணு கூட நடக்கண்டுவோம். வாழும் போது வசனத்தின் பிரகாரம் வாழ மாட்டோம். பிரச்சனை வந்தா வசனத்தை சொல்லுவோம் பாருங்க, சொல்லி காட்டுவோம். இப்படிலாம் நடந்து இதெல்லாம் இயல்பு பாருங்க கிறிஸ்தவத்துக்குள்ள. அப்ப சொல்லிட்டு அவ சொல்றா, அப்படி சொல்ல வேண்டாம் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு சொன்ன. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இன்னைக்கு இந்த என்ன சொன்னா சடன் திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? திடீர்னு எடுக்கிற முடிவு, திடீர் ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பத்தின் மத்தியில் எடுக்கிற முடிவு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கோம், திடீர்னு முடிவு எடுக்காதீங்க அப்படின்ட்டு. நம்ம இருக்கிறது தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள, தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள தேவனால் பிறந்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வோம் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம் என்றால், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் சோதரம் இப்படி ஒரு சம்பவம், குழப்பங்கள், கேள்விகள் உலகத்திலிருந்து எழுப்பப்படும் என்றால் மறுபடியும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஆலோசனை இல்லாத ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்களாம். அப்ப இவர்கிட்ட கேட்டது சரிதான், பிசாசு சொன்னதும் சரிதான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? யோ நீ பொறுமையாக இரும், என் ஆண்டவர் நீ கொஞ்ச நேரத்தில் எங்களோடு உலாவ வருவாரு, அவர்கிட்ட நான் கேட்டுட்டு சொல்லிக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்டா, அவன் தேவனால் பிறந்தவன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுங்களா? சொத்திரம், சத்துரு சொல்லுகிறதையும் எடுத்துக்கொள்றோம், பிசாசு சொல்றதையும் எடுத்துக்கொள்றோம். நமக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கொள்றோம். அதனால்தான் கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிகிறார்கள். என்னடா நேத்து வர இன்னைக்கு காலையில் வர தேவனுடைய பேச்சை கேட்ட அந்த பிள்ளை, இந்த சோதரன் சகோதரன், இந்த குடும்பம், இந்த பிரதரு சோதரம் நல்ல தேவனோடு உலாவினவர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க, அப்படி சாயல் போல உருவாக்கப்பட்டவங்க. சோதரம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, சோதரம் குடும்பமே ரெண்டா போயிட்டு. ஆச்சா நடக்குதா? குடும்பங்கள் நடக்குதா? சோதரம் ஒண்ணுமே இல்லை. ஏதாவது பிரச்சனை, கணவன் கதவை அடைக்க வரைக்கும் நல்லா இருக்கும், கதவை அடைச்சிட்டா முடிஞ்சிட்டு திரும்ப வந்தா ஹலோ ஒரே போல இருங்கள், ஒரே போல இருங்கள். மனைவி சொல்லட்டும், மாமியார் சொல்லட்டும், மருமகன் சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும், அப்பா சொல்லட்டும், ஆத்தா சொல்லட்டும், ஆயா சொல்லட்டும், வேத வசனம் என்ன சொல்லுது அதன் பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாச கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிற நல்லா சொல்லணும். கைகளை தட்டி நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி வசனத்தை எல்லாம் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற, என் சாயலை போல உருவாக்கி என் பிள்ளைகளை சோதர ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்ல, இங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதான் சொல்றேன் பாத்தீங்களா?
தேவனால் பிறந்தவர்களுக்கும் தேவனால் பிசாசினால் பிறந்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும் பாருங்க. ஆனா ஆண்டவர் கைவிடல. There is no more choice. அங்க என்ன சொல்றாரு? அடுத்து நடக்குது 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் அவன் புசின்லாம் கம்பல் பண்ணல. நம்மாலும் நீ அடுத்த அட்வான்டேஜுக்கு போயிருச்சு. புசிக்கும் நாளிலே தான் அவன் சொல்லுவான். நீங்க வசனத்தை படிச்சு பாருங்க. நீ புசிச்சு ஆகணும், இல்லைன்னா உன்னை கொத்திடுவேன், நீ புசிக்கலாம் உன்னை கொன்றுவேன், நீ புசிக்கலாம் உன்னை சோத்திரம், அப்படிலாம் சொல்லலைங்க. இங்க என்ன சொன்ன? நீ புசிக்கு நாளில நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பான்னு சொல்லி சோத்திரம், அவ்வளவுதான் சொல்றான். நீ புசின்லாம் கட்டாயப்படுத்தல. ஆனா அந்த வார்த்தை உள்ள போன உடனே குடும்பத்துல பிரச்சனை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. லிசன் லிசன். நான் ஆராதிக்கிறவளாக இருக்கலாம், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவளாக இருக்கலாம், நான் கர்த்தரை நல்ல அவரோடு இணைந்து கரத்தை பிடித்து நடந்து சோத்திரம் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லுகிறவளாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்க சிந்தையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா உள்ள இருக்கிற நன்மையை கூட அந்த வார்த்தை தீமையாக மாத்தி உன் வாழ்க்கையை, உன்னுடைய சுபாவத்தை, உன்னுடைய எதிர்கால திட்டத்தை, தேவன் உன் மேல வச்சிருக்கிற அத்தனை காரியத்தையும் சின்னாபனமாக்குறவா பிசாசுடைய கிரியை. அதனால இன்னைக்கு தீர்மானம் அதான் வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நடந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தம் எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலையில வர நல்லா தனமா இருந்த பிரதர், சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. திடீர்னு உன் மனைவி என்னமோ சொல்லிட்டா, உன் மாமை என்னமோ சொல்லிட்டா, உங்க அம்மா என்னமோ சொல்லிட்டா, நிதானம் வேணா, அறிவு வேணா, நமக்கு ஞானம் வேணா, நமக்கு இப்படித்தான் பிசாசு அநேக குடும்பத்தில் வாலிபர்களை, பெரியவங்களை, திருமணமானவர்களை கெடுத்து சீரழிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? அது நடந்துடக்கூடாது, அது நடந்துடவே கூடாது. ஒரு நாள் குடும்பத்தில் பிசாசு கடன் கொடுத்துறாதீங்க. இந்த ஆலோசனை நல்லா இருக்க மாதிரி தெரியும், அவன் கொடுக்கிற ஆலோசனை உண்மையை போல தெரியும். ஆண்டவருக்கு என்ன குறை வச்சாரியா? புசிப்புக்கு குறை வச்சாரா? அது வசனம் 25:3-2:25 சொல்லுது, ஆதாம் அவன் மனைவியுடனுமாகி இருவரும் நிர்வாணியா இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தின் மகிமையினால் அவனை மூடி வைத்திருந்தாரே. குறை வைக்கல, உணவுக்கு குறை வைக்கல, உணவுக்கு குறை வைக்கல, சுத்தம் இடத்துக்கு குறை, எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் யோசிக்காம தீமையை நன்மையினால வெல்ல வேண்டியவர்கள் இன்னைக்கு தீமை நம்மளை வென்றுட்டு இருக்கு, பாவம் நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்கு. இது என்ன? இதுல என்ன இருக்குது? இதை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையை இதில் சொத்துறோம். ஒரு பையன் சொல்றான், ஒரு பிரச்சனையில் போய் கேட்குறோம், சரிப்பா நீ தப்பு பண்ண ஒரு சிம் கார்டை கொடு, கொஞ்ச நாளைக்கு பேசாத இருப்பேன், சிம் கார்டை பிடுங்கினா நான் செத்துருவேன்றான். அவன் ஜீவன் எதில் இருக்கு? இந்த சிம் கார்டுக்குள்ள. செல்போன் தள்ளண்டா என்ன செஞ்சிருவேன், செத்து பண்ண எத்தனை பேர் பார்த்தீங்களா? இந்த 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 பிள்ளைதான் எனக்கு மனைவியா வரணும், இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன், செத்துருவேன். ஹலோ, என் ஜீவன் அவன் மேலையும் அவன் மேலையும் உலகத்தின் மேலையும் பொருள் மேலையும் இல்லை, என் தகப்பனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தால் நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நாமே இனி என்ன நடந்தாலும் எப்போதும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நான் செல்லுவேன். ஆமென். என்னுடைய ஜீவன் எங்க? இயேசுவோடு. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சத்தம் மீது சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்மை செய்து பாடமிக்கிறனால தப்பு இல்லை நமக்கு. சொல்லுங்க ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நன்மை செய்யறதுனால உங்களை இன்னைக்கு நிறைய பேர் நான் இது செஞ்சிருக்க கூடாதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் நிமித்தம் 4 பேர் மேல போனா சந்தோஷம். நீங்க யோசுவாவில் வாசித்து பார்த்தா, வாசிக்க நான் சொல்றேன், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் யோர்தானை கடக்கணும். எல்லாரும் கரையேறிட்டு இருக்கிறான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் மட்டும் எங்க நிக்கணும்? யோர்தான் நடுவில் நிக்கணும். அவன் அவசரப்பட்டு மேலே ஏறிட்டா யோர்தான் சோத்திரம் 2ஆ இணைஞ்சிரும். மீதமுள்ள ஜனங்களாம் செத்து போயிடுவான். நன்மை செய்கிற சோராது இருந்தார்கள். நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன ஏதாவது ஒன்று செஞ்சா தான் நடக்கணும் இல்லையா? உங்கள் பொறுமையே அவர்களுக்கு படிப்பிக்கிற நல்ல ஒரு பாடமாக மாறும். நீங்கள் மௌனமாக இருங்க. கால் வலிச்சிருக்கும், இறக்கி வச்சாலும் பிரச்சனை, தொட்டாவே செத்து போறான் சோத்ரான். அந்த அளவுக்கு இருக்கிற உடன்படிக்கப்பட்டு இவன் நின்றுகிட்டே இருக்கான் பாருங்க. நீங்க நினைக்கலாம் என்ன இன்னைக்கு வந்தவனா கரையேறினா, இன்னைக்கு வந்தவனா சோத்ரன் ஆசீர்வாதம் பெற்றுட்டான். பல வருஷமா உங்களை ஆராதிக்கிறேன் ஐயா, உன் பலன் பரலோகத்தில் வச்சிருக்கமியா. நான் லேவி கோத்திரத்துக்கு கர்த்தரே பங்குன்னு சொன்ன உன் காலில் விழலையா? நீ என்னுடையவள். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வீட கட்டலாம், கார வாங்கலாம், அதான் ஐயா ஐயா அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை. அவங்க ஆசீர்வாதம் ஒன்று மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷம் தான் ஐயா. ஆனால் நீ உடன்படிக்கை பெட்டியை சுமந்துதான் ஆக வேண்டும். நீ அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உபத்திரமோ போராட்டமோ நிந்தையோ எது வந்தாலும் நீ இறக்கிட்டா கொஞ்சம் கால் வலிக்கு மூவ் ஆயிட்டேன்டா, யோர்தான் இணைஞ்சிரும். ஓ உன் சந்ததி, உன் இனத்தார், உன் உடன் பிறந்தவன் அழிக்கப்பட்டு போய்விடுவான். நன்மை செய்ய துராணி இருக்கும்போது செய்யலை. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன செய்யறோம்? வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன செய்யறோம்? சில பேர் நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துற, ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கீங்க நன்றி. அதனால கர்த்தர் விபத்துக்களுக்கு விக்கனங்களுக்கு தப்ப வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சோதரா இருவர் கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணி என்று அறிந்து பயந்து, அப்பொழுது பகலிலே 8ஆம் வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி, அதை கோடிட்டு வச்சுக்கிடுங்க. அந்த விலகி யாரு? சத்தத்திற்கு, சன்னதிக்கு சோத்திரம் விலகி கர்த்தருடைய சன்னதிக்கு. ஏன் என்னால ஜெபம் பண்ண முடியலையா? ஏன் என்னால சபைக்கு வர முடியல தெரியுமா? ஏன் என்னால ஃப்ரீயா ஆராதிக்க முடியல தெரியுமா? ஏதோ ஒரு வார்த்தை என்னை தேவ சமூகத்திற்கு விலகி போக வைத்து விட்டது. ஹலோ, அது எந்த வார்த்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எந்த வார்த்தை, எந்த சம்பவம் தேவனிடத்தில் நெருங்க விடாதபடி போன மாசம் போன வாரம் இன்னைக்கு காலையில வர கூட தேவனோடு நெருங்கி இருந்த தேவ பிள்ளையே, இப்ப ஏதோ தெரியல கொஞ்ச நாளாகவே நீ தேவ சந்நிதிக்கு விலகி கொண்டிருக்கிறாய். சோத்திரம், எனக்கு மறுபடியும் நீ விலக வேண்டும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படியாக நன்மை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். மறுபடியும் அவர் நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். இதான் வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீ விலகுற, ஏதோ ஒதுங்குற, தேவ சத்தியத்தை கேட்கணும் ஆசை இருந்து நீ விலகி போற, அபிஷேகத்தை நிறைய வேண்டும் ஆசை இருந்து ஒதுங்கி போற, ஓ தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பிருந்தோம், நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் எனக்குள் இருந்தும் நான் வெறுக்கிற சோத்திரம் தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புரிந்தவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ஊழியம்ல நிறைய ஊழியருக்கு வேண்டாம், உங்க தசமமாக வேணும். நீங்கெல்லாம் வேண்டாம். பிள்ளை என்ன செய்யறான் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கடினமா பேச சபை விட்டு மாறியும் தசமபாகம் போயிடும். கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் கடினமா பேச தசமபாகம் போகும். ஆனா சோத்ரம், அந்த ஜன நரகத்துக்கு போய் நிற்கும் போது அந்த குற்றப்பழி என்னை சுமரும். இன்னைக்கு சபை தசமபாகத்தின் சபையா மாறிட்டு, காணிக்கை கொடுக்கிற சபையா மாறிட்டு, அதனால எப்பயுமே நான் அதை நினைக்கிறதுல பிரசங்கம் பண்றதில்லை. தசமபாகத்துல நீங்க ரொம்ப முக்கியமானவங்க தெரியுமா? காணிக்கை காட்டில் நீங்க ரொம்ப முக்கியமானவங்க தெரியுமா? காணிக்கை கொடுக்கணும் அந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அவ்வளவுதான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கழுத்து நினைச்சு கொண்டுருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்க திராணி இல்லை, ஆண்டவர் கைவிட்டுவாரா? இல்லைங்க, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. ஆண்டவர் பேச ஆசைப்படுறாரு. ஐயோ என் பிள்ளை, ஆண்டவருக்கு தெரியாமல அல்ல, நீ ஒதுங்கிட்ட, நான் வரும்போது நிக்கல, ஆராதனைக்கு வர பிடிக்கல, ஜெபிக்க பிடிக்கல, வேத வாசிக்க பிடிக்கல, சுவிசேஷ செல்ல பிடிக்கல, பரிசுத்தமா வாழ பிடிக்கல, உலகத்தின் ஆசையும் போன் காலும் அதுவும் இது என்னை அசைக்குது அப்படின்னு நினைச்சாவே நீங்க நினைச்சீங்க தேவ சன்னதியை விட்டு நினைச்சிட்டேன் விலகிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிற வேண்டியதான். நீ தெரிஞ்சும் நீ தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சும் ஒருவர் உன்னை தேடி வந்தாரு பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டணும். ஆண்டவருக்கு நீ அயோக்கிய பையன்னு தெரியும், நீ குடும்பத்தை கெடுக்கிறவன்னு தெரியும், நீ குடிகாரன்னு தெரியும், நீ தப்பு பண்றவன்னு தெரியும், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து துணிகரமான பகிரங்கமான பாவம் செஞ்சுட்டுன்னு தெரியும். இருந்தாலும் உன்னை சந்திக்க மறுபடியும் பிள்ளையோடு பேசணும்னு அந்த உறவை விட்டு கொடுக்காம வந்தாரு பாருங்க, அதுதான் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே என் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை விட்டு மீளேற முடியாது இருக்கிற சகோதரியே, சகோதரா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் சந்திக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை நன்மை செய்ய முடியாய். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், தேவனை அறிந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது, அவரை பார்க்காம இருக்க முடியாது. ஏன் இந்த புத்தகத்தை கையில் எடுக்காம இருக்க முடியாது? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போறேன் சீக்கிரம். 1 பேதுரு, அதான் நம்ம ஏசாயா 1:17 வாசித்தோம். நன்மை செய்ய படியுங்கள், வேதத்தை படியுங்கள், அதில் நன்மை உண்டு. வேதத்தை படியுங்கள், பாவத்திற்கு விடுதலை அதில் உண்டு. வேதத்தை படியுங்கள், பரிகாரம் உண்டு. வேதத்தை படியுங்கள், எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனம் கூட சொல்லுது, அடிக்கடி அயலாம் வீட்டில் என்ன செய்யாத, என்ன செஞ்சிருவான், உன்னைய சலிச்சு போயிடுவான். சி என்னடா அப்படின்னு கூப்பிடணும். நமக்கு நம்மள தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவு மணி நேரமெல்லாம் காத்திருக்கலாம், அது சலிப்பை உண்டாக்காதா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லே நன்மை செய்ய 1 பேதுரு 3:17-19 வாசிங்க. தீம் நல்லா கவனமா கவனிக்கணும். எடுத்துங்க இந்த புக் ஆஃப் 1 Peter chapter 3 verse 17 and 19 வாசிங்க. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையை கொண்டு வரும். தீமை செஞ்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாங்க பாவம் செய்ய, பாவத்தை விட்டு ஓயறதில்லை. இதை யார் செய்ய வைக்கிறா? நாம் நல்லவர்கள் தான், மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருமே நல்லவர்களே. இது என்ன நடக்குதுங்க? சோத்ரம், தீமை செய்து பாட அனுபவிக்கிற நம்மனால நன்மை செய்து பாட அனுபவிக்க மனுஷன் கேட்க மாட்டேங்குது.
நான் நல்லது தானே சோதரம் செஞ்சேன், ஏன் இந்த பிரச்சனை? ஆனா தீமை வந்து பிரச்சனை வந்தா பேசாம இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்படியுமே சில பேர் சண்டைக்கு ஒரு ஆள்லாம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில சோதரம் தீமை செய்து பாட அனுபவிக்கிற நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்போம் என்றால் அது நமக்கு மேன்மையாக மாறும். மேல இருக்கவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரச்சனை, போராட்டம், வியாதி, விக்கிரம், குழப்பம், சொல்லுங்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நான் இப்படி சொல்றேன் சும்மா சோத்ரா, கர்த்தனா மகிமைக்காக அங்க கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்த வர பாருங்களேன். இப்ப சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால சகிக்க முடியல. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நீ பூமியில இவ்வளவு பாடுபட்ட, உடைய பலன் மிகுதியாக இருக்குன்னு சொல்லும் போது சே இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாடுபட்ட கூடாதா பூமியில அப்ப நினைக்க தோணுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லே. புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் +2 படிக்கும்போது நினைச்சேன், 8ஆம் கிளாஸ் தான் ABCD படித்தேன். அப்போ +2 படிக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துச்சு சோதரம். ஒர்க்புக்கெலாம் இங்கிலீஷ் வரலன்னு கிழிச்சு போட்டுட்டேன். கல்லூரி வேதாகம கல்லூரி படிக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளை படித்து கொஞ்சம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண அப்போ ஞாபகம் வந்துச்சு, 1ஆம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் படித்து வந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேனே. ஆனால் என்னால் திரும்ப படிக்க முடியாதுங்க, திரும்ப என்னால் பின்னாடி போக முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யுங்கள். சில நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது 6 மாதம் 7 மாதம் பேசாமல் இருப்பாங்க. அப்போ சமாதானம் பண்ண வருவாங்களா? அவங்கள்ட்ட கேட்குற ஒரு காரியம், ஒரு 1 கோடி ரூபாய் தரேன், அந்த 6 மாத காலத்தை எனக்கு வாங்கித்தாங்க. வாங்கி தர முடியுமா ஐயா? முடியாது தானே. அப்போ திராணி இருக்கும்போது நம்ம நன்மை செஞ்சிருக்கணும்ல. 6 மாத காலத்தை நம்ம தவற விட்டுட்டோமே. ஒரு மனிதன் மரிப்பது 1 நிமிடத்தில், ஒரு குழந்தை பிறப்பது 1 நிமிடத்தில், ஒரு மனிதன் பாவம் செய்வது 1 நிமிஷத்தில். இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பாவத்தை விட்டு விடுவதற்கும் 1 நிமிஷமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை கைகள் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீமை செய்ய உன்னால் முடியும் என்றால் உன்னால நன்மையும் செய்ய முடியும். அதை மாற்ற முடியாது. அதை நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். சொல்றோம் சரி. 4:19 வாசிங்க ப்ளீஸ். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய ஒப்பு கொடுக்க கடவர்கள். மறுபடி வாசிங்க, 17 வாசிங்க பார்க்கலாம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிப்பான்? ஜெபம் பண்ணு பிரசங்கம் பண்றோம், பரிசுத்தம் வாழ்ந்து பிரசங்கம் பண்றோம், ஒயின் ஷாப்புக்கு போகாதன்னு சொல்றோம், சண்டை போடாதுன்னு சொல்றோம், கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்றோம், பாவம் செய்யாதன்னு சொல்றோம், தூஷணமான காரியத்தை உடல்ல உள்ள தள்ளாதன்னு சொல்றோம். அதை தெரிஞ்சவனே அதான் வசனம் பாருங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிக்கப்பட்டு சும்மா மாறுதட்டி இருக்கப்படாதாக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? சொல்ல பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைய பார்த்தா இச்சிக்கை வருதுன்னா அப்ப நீ எப்படி தேவனால் பிறந்திருப்ப? ஆம்பளை பையனை பார்த்தா இச்சை வருதுன்னா எப்படி தேவனால் பிறந்திருப்ப? குடும்பத்தை சோத்திரம் தேவையில்லாத காரியத்தை குழப்பத்தை உண்டாக்கணும் எப்படி தேவனை பிறந்திருக்க முடியும்? சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்ய ஊதுற எப்படி தேவனால் பிறந்திருப்ப? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்க வசனம் சொல்லுதா? எப்படி இருக்க பொய்யனும் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. ஆவியன் எனக்கு உள்ள இருந்தா சைலண்டாக இருந்தா கம்முன்னு வேலையை முடிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே இந்த ஆட்டம் பாட்டம் ஓவர் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சைலண்ட் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சோத்திரம் சத்த கைகளை வேத்தி சத்தம் ஏற்றி ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டா.
செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய எனக்குள்ள இருக்கிற நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? என்னுடைய சுபாவம் தான் அடையாளம். புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. வீட்டிலேயே பிரமிக்கணும். என்னடா நேற்று இருந்த மகன் இன்னைக்கு திடீர்னு மாறிட்டானே, நேற்று இருந்த மருமகன் மாமியை திடீர்னு மாறிட்டியா? சோத்திரம். ஒன்றும் இல்லை, நான் தேவனால் பிறந்தவனா மாறிட்டேன். எதுக்கு பிரச்சனை? சோத்திரம். தீமை செய்து பாட அனுப்புவதை காட்டிலும் நன்மை செய்து பாட அனுப்பிச்சிட்டு போகிறேன். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் எனக்கு போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இதை பொறுக்க முடியாதவர்கள், இதை ஜீர்ணிக்க முடியாதவர்கள் சோத்திரம் உலகத்தின் காரியத்தை நாடி செல்கிறார்கள் தீர்வுக்காக. சில காரியத்தை போகணும், சில காரியத்தை சோத்திரம் நம்மளால செய்ய முடியாது. ஆண்டவர் உதவியோடு நம்ம செயல்படுத்தணும், தப்புலாம் இல்லை. நியாயாதிபதிகிட்ட போகணும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். மனுஷனால் இது கூடாது, அப்பா மனுஷனால் சில காரியம் கூடும்னு சொல்லி வச்சுட்டாரு பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசந்த வாசிங்க 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையும் உள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு இன்னைக்கு மறுபடியும் ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க ஆமே. மறுபடியும் வாழ்க்கை தொழிலுடன் எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு ஒரு திருப்தியே வரல ஊழியத்தில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் தெரு தெருவா போய் செஞ்சோம். அப்படியே சுத்திர வாழை சுருட்டிக்கிட்டு அந்த வெறியை கட்டுப்பிடித்து உட்கார்ந்துருக்கிறேன். வாய்ப்பு இல்லை, ஆனால் தேவ பிரசன்னம் உண்டு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் மீது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 10ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எவ்வளவாய் பாடுபடுகிறேனோ அவ்வளவாய் கர்த்தர் என்னை நிலை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. லாசரு ஐஸ்வர்யவான் என்று 2 பேர் இருக்கிறாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம். அந்த அதிகாரத்துக்கு நிறைய உங்களை சிந்தையை திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். The book of Luke chapter 16 தான் 19ஆம் வசனம் சொல்லுது, லாஸ்ட் பார்ட், அனுதினமும் சம்பிராமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இவன் ரொம்ப ஜாலியா வாழ்றான். லாசரன் பேரு கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருக்கு சொத்திரம் கிடந்து அவருடைய மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஐயா, உலகத்தில் எப்படி வாழ்றன்னு முக்கியம் இல்லை. இங்க அது ஒரு சம்பவம் எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேர் வாழ்றான். இவன் தரித்திரன்னு சொல்லுது வசனம். எதுக்கு தரித்திர? உலகம் எதை தரித்திரன்னு சொல்லுது? வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஜாதியை பார்த்து உறவை பார்த்து உலகத்தில் இருக்கிற பொருளை பார்த்து இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னா அவனை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? தரித்திரன். என்ன சொல்லும்?
என்ன சொல்லும்? தரித்திரன். அந்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவனாக என்ன செய்யாத, தீவிரிக்காத, விரும்பாத. தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை. ஆனா உலகத்தில் பெறப்படாத உயர்ந்த விலையேறப்பட்ட சில சம்பவம் லாசருக்குள் இருந்தது. அது உலகத்துக்கு தெரியல. புரிந்தவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆனா அந்த ஐஸ்வர்யவனுக்கு சுதந்திரம். He had everything in the world. எல்லாமே இருந்துச்சு. ஆனா தேவனிடத்தில் வந்த ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா பரலோகத்துக்குரியது எல்லாமே இருந்துச்சு. உலகம் உங்களை ஒரு மாதிரி பேசுதா, கவலைப்படாதீங்க. இந்த மதிப்பு உலகத்துக்கு தெரியாது. நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதமே சொல்ல அவன் தரித்திரன். ஹலோ, இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நாம் மரிக்கும் போது தரித்திரங்களாகத்தான் மரிச்சாகணும். இன்னொரு விஷயத்தை நான் காலையில் உணர்ந்தேன். இந்த உசுரோடு இருக்கும் போது உங்க உடன் பிறந்தவர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்த பந்தத்திற்கு, கர்த்தருக்கு நீங்க செய்யாம நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். தாய் தகப்பனை கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உறவுக்காரன் கண்டுக்கவே மாட்டாங்க. சபையை கண்டுக்கவே மாட்டாங்க. சுத்திரம் என்னன்னே தெரியாது. ஆனா செத்து போன போய் லட்சத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை பண்ணி வெடிய போட்டு, ஹலோ, உயிரோடு இருக்கும்போது ஒரு செம்பில் போய் தண்ணியை, அது பலனாய் பரலோகத்தில் மாறும். நீங்கள் செத்த பின்னாடி அடக்கம் பண்ணி இந்த பெருசாக சேலை எடுத்து போட்டு, இதெல்லாம் சடங்கு சாம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி பெருசாக அப்படியே தார தப்பட்டைகளை ஊதி விளம்பரமாக அப்படியே பண்ணுறது, அது ஒரு செத்ததுக்கு செயலும் செத்ததாக தான் இருக்கும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஏற்றி சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. இனிமேல் அப்படி செய்யாது. உங்க தாய் தகப்பனை நேசிங்க, உங்க உறவுகளை நேசிங்க, உடன் பிறந்தவங்களை நேசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். நேசிக்கிற மாதிரி நீங்களும் வாழுங்க. சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். புரிஞ்ச சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் வெறுக்கிறது மாதிரி பெற்றோர்கள் வாழாதீங்க. உங்களுக்கு 50 பிள்ளைகளா உண்டு. பிள்ளைகள் நேசிக்கிற மாதிரி பெற்றோர் வாழுங்கள். செத்த பின்னாடி என்னத்தை கொண்டு போறோம்? இருக்கும் போது நேசத்தை காட்டுங்க, வெறுக்காதீங்க. இந்த வெறுப்பு பரலோகத்தில் வேற வேற பிரதிபலனை உண்டாக்கிரும் உங்களுக்கு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே. உயிரோடு இருக்கும் போது சும்மா வெறுக்கிறது, இல்லைன்னா தாயின் மேல கடன், தகப்பன் மேல கடன் பார்த்து போட்டு ஜாலியா சுத்துறது பாருங்க. வயசான காலத்தில் கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் பாக்கியவான்கள். கடைசி வரை புதிரா உட்காந்துருக்க வேண்டியதான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. இங்க வாங்க பார்க்கலாம், இங்க வாங்க. இந்த ஐஸ்வர்யன் தரித்திரன்னு சொல்லப்படுகிறது. இவனுக்குள்ள நிறைய விஷயம் உண்டு. வெளிப்படையா என்கிட்ட எது இல்லை, தப்பு இல்லை. இப்ப 2 பேர் மரிக்கிறார்கள். 25ஆம் வசனம் தான் மெயின். 23 வாசிக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டார்கள். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, யாரு? ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பார்க்கலாம். இங்க எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. சுத்திரம் அழிந்து போகிற உலக பொருட்களை பின்பற்றி ஓடிடக்கூடாதாக்கும். நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுறோம்? சொல்லுங்க, எங்க கொண்டு போய் விட்டுறோம்? காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். கோட்டுட்டு வச்சுக்கிடுங்க. உலகத்தின் ஆசையும் உலகத்தின் பொருட்களும் உலகத்தின் பொருட்களா ஓடுறது பார்த்தீங்களா? இதுல நிறைய பேர் சப்போர்ட் வேற. சொத்ரா கணவனும் மனைவிய பிள்ளைகளை பாதாளத்தை தள்ளிடாதீங்க. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம் எங்க போய் விட்டுச்சு? அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதே. ஒட்டகம் கூட ஊசியின் காதுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டகத்தின் ஊசியில காது போகுமா? ஒட்டகம் ஊசியுடைய காதுக்குள்ள போகுமா? ஊசி எத்த சொல்லிருக்கோம்? எத்த சொல்லிருக்கோம்?
அது சும்மா தம்மாத்துன்னு இருக்கும். கோணுசி பார்த்தாவே கோணுசியில் விரல் கூட போகாது, சாக்கு தக்கர் ஊசியில் கூட. என்ன சொல்ல வர்றார் அதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு குழம்பிடக்கூடாது. எருசலேமு சாயந்தரம் வாசனா வாசல் அடைக்கப்பட்டுரும், எதிரிகள் உள்ள புகுந்துருவாங்க. அப்ப இந்த வெளியே வியாபாரத்துக்கு போகிறவர்கள், வியாபாரத்துக்கு போற பார்த்தீங்களா, அந்த வசனம் அதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க அதோடைய ஹிஸ்டரி. இன்னைக்கு தெரிஞ்சுக்க இதுவரையும் தெரியாமல் இருக்கலாம், தோத்திரம். தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த வாசல் மெயின் கேட் அடைக்கப்பட்டுரும். அப்போ ஒரு சின்ன வழி மாத்திரம் இருக்கும். அந்த வழியில ஒட்டகம் நிமிந்து போக முடியாது. என்ன செய்யும்? உட்காந்து தவந்து அந்த லோடெல்லாம் இறக்கி மனுஷன் இறங்கி அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஒட்டகமாக தான் உள்ள போக முடியும். அப்பதான் எதிரி உள்ள வரக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அந்த வாசல் ஊசியின் அந்த காது போல வடிவமைக்கப்பட்டிருக்குமா. அதைத்தான் சொல்றாரு, ஊசியின் காதுல ஒட்டகம் கூட போயிடும், ஆனா ஐஸ்வர்யவான் செய்ய மாட்டான். ஆமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது வசனங்களை. அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க வரலாற்றுக்கு நேராக போகணும். சரி, நாங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இங்க ஐஸ்வர்யவான் ஆண்டவர் அறியாமல் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அபிஷேகத்தை விரும்பாதவன் எங்க கஷ்டப்படுறானா? பாதாளத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுருது? காது கேட்கல, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சோத்திரம். உழைப்பவருக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ரைட், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் உழைத்து உங்களால் வீடு வாங்க முடியல, பெருசா வளர முடியல, கவலைப்படாதீங்க. சோத்திரம், உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். புரிஞ்ச ஒரு ராமன் சொல்லுங்க, மேல இருக்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, கிருபையுள்ளவரே. சோத்திரம். அப்ப இங்க பாருங்க, அழகாங்க இங்க சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த லாசர் எங்க உட்கார்ந்திருக்கிறான்? இங்க கஷ்டப்பட்டுட்டு அவனுடைய பருக்களை என்ன நினைச்சான்? அப்பனா அந்த நாயை விரட்டுறது கூட எந்த நாயும் இல்லை, நாதியும் இல்லை. அப்படி யாராவது குடும்பத்திலே பெரியவர்களாக ஒதுக்கப்பட்டு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் வழியிலே உங்களுக்கு ஆறுதல் உண்டு. எனக்கு ஒன்றும் இல்லை மாஸ்டர், பெருசா சொல்லிக்கிறேன். பேக்ரவுண்டு இல்லை, சொந்த பந்தம் இல்லை, வீடு வாசல் இல்லையா, இருந்து இல்லாத போல வாழ்றேன் அப்படின்னு யாராவது இந்த வசனத்தை கேட்கக்கூடிய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார் என்றால் லாசர் ஆபிரகாம் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. மடியில தேற்ற போறாரா? ஓ மை காட், நன்றி ஆண்டவரே. ஐயா, இது புதிய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவனாக, நீதிமானாக, வைராக்கியவனாக மரித்த அந்த லாசரு சொத்திரம் ஒன்றுமில்லாமல் மரித்தவன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட, முதலிலே தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் அடியிலே சொத்திரம் அமரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால், இந்த உலகத்திலே நீ தீமை செய்து சொத்திரம் பாட அனுபவிக்கிற நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்போம் என்றால் நிச்சயமாய் பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. இப்ப நான் முடிக்க போறேன். நிறைய வசனம் உண்டு, திரும்ப நான் முடிக்கிறேன், கன்க்ளூட் பண்றேன். நான் சகரியாவில் நம்ம வாசித்தோம். இந்த உலகத்தில் வாழுகிற நாம், மாமிசத்தில் இருக்கிற நாம் எப்படி தீமையை வெறுக்க முடியும்? எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? சகரியாவுக்கு சொல்றார், முதலாக 50,000 பேரோடு கூட பாபிலோனுடைய சிறையிருப்பிலே பிறந்த இந்த செருபாபேல், இவனுடைய பேர் கூட பாபிலோனுடைய பேர் தான் வச்சான். இவன் சிறையிருப்பின் காண்டு 70 கால வருஷம் இதிலே பிறந்தவன் தான் இந்த செருபாபேல். நான் ஃபுல்லா போல, நான் நார்மலா சொல்றேன். கோரேசை ஆவி ஆண்டவர் ஏவி முதல் இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டும்படியாக 50 யூதர்களோடு பாபிலோனை விட்டு எருசலேம் திரும்பின முதல் குழுதான் இந்த செருபாபேலின் தலைமையிலே திரும்புகிறது.
அப்ப இந்த சம்பவம் பெருசு. இந்த ப்ராஜெக்ட் சுதந்திரம் ரொம்ப பிக் ஒன். ஆட்கள் குறைவுதான். ஏற்கனவே அடிமைத்தனத்துல பழக்க வைக்கப்பட்டு வந்தவன் திரும்ப ஆலயம் கட்டும்படினா அவன் மைண்ட்லாம் ஒர்க் ஆகாது. 70 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவன். நல்லா கவனிக்கணும். இது நன்மை செய்ய படிக்கலனா இதுவரை நான் என்னால போராடிட்டேன் பாஸ்டர். எனக்கு கோபம் தான் வருது. எவ்வளவு சொல்லி கீழ்ப்படிய மாட்டான். எனக்கு எரிச்சல் தான் வருது. பிரச்சனை தான் அதிகமாகுது அப்படின்னு குடும்பத்தில் சமாதானம் பண்ண நினைச்சோம். இதுவரை சமாதானம் பண்ண முடியலன்னு வந்திருந்தா கர்த்தனைக்கு உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லி தர்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகள் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்றையோடு உன் நிலைமை மாறுவதாக, குடும்பத்தின் நிலைமைகள் மாறுவதாக, உறவின் நிலைமைகள் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, கடன் பாரங்கள் மாறுவதாக, இது உலகத்தில் ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று தீவிரித்து ஆண்டவரை விட்டவுடைய நிலைமை என்னை வென்று நாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஓசத்து நமக்கு பணம் தேவைதான். ஆனால் ஆண்டவரை முன்வைத்து ஓடும் பொழுது அவர் எத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுத்தாலும் அதனோடு ஒரு நாள் வேதனையும் பாவத்தையும் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தரவே மாட்டார். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்ரம். அப்ப இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் சோத்ரம் சகரியா 4. சீக்கிரமா இதை ஒரு 4 வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே. சொல்லுங்க பார்க்கலாம். கைகள் வசதி நான் சொல்றது மாதிரி சொல்லுங்க. என்னுடைய அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியினால இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னால முடியாது. குடும்பத்தை சீர்படுத்த முடியாது, கணவனை சீர்படுத்த முடியாது, மனைவியை சீர்படுத்த முடியாது, தொழிலை சீர்படுத்த முடியாது, பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வர முடியாது. அதனால இப்ப என்னிடத்துல வந்துரு. நான் உன்னை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியை உன்மேல் ஊற்றுகிறேன், என் ஆவியை ஊற்றுகிறேன், என் ஆவியை ஊற்றுகிறேன், என் ஆவியை ஊற்றுகிறேன். அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்தி ஒரு ரபா தரபா ஒரு ரபா இத்தனை நாட்கள் தீமை உன்னை வென்று கொண்டிருக்கலாம், தீமையோடு போராடி கொண்டிருக்கலாம். சபையே இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள அந்த ஆவியானவரை. ஒரு ஷகரபா ஒரு ரபா அந்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது, உன் கணவனுக்கு வரும் பொழுது, உனக்கு வரும் பொழுது தீமைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், சோர்வுகள் மாறும், இயலாமை மாறும், குழப்பங்கள் மாறும், பிரிவினைகள் மாறும். பரலோக ராஜ்யத்தின் சிந்தை உனக்குள் நதியை போல ஓடும். சொல்லுங்க பார்க்கலாமே. நோவாவுக்கு பேலை செய்ய கிருபை அப்படின்னா என் குடும்பத்தை கட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன். சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் எது சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாய் 1:14 சொல்றாரு. ஆகாய் 1:14 செருபாபேலை குறித்து சொல்றாரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? நன்மை செய்தார்கள். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த வசனம் எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. என்னால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரியே, தாய்மார்களே, ஐயோ இந்த பிரச்சனையை மரணத்துக்கு நேராக நடத்தி விடுமோ, எனக்கு பலன் இல்லை. நீ சொல்றது உண்மைதான். உன் பலத்தினாலும் அல்ல. பராக்கிரமம் என்பது ஆளுகை, உறவுகள், இனஜன பந்தது கூப்பிட்டு பஞ்சாயத்து, அரசியல்வாதி, பல விதமான காரியத்தை வச்சு நீ பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாதது என் ஆண்டவர் ஒரே ஒரு நொடியிலே ஆவியானவர் அவர்களை ஏவினதினாலே. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆலயத்தின் வேலையை செய்ய துவங்கினார்கள், நன்மை செய்ய துவங்கினார்கள், ஒரு ஆதார வேதத்தை படிக்க துவங்கினார்கள், வேத சத்தியத்தை வாசிக்க துவங்கினார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க தொடங்கினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் குழு செருபாவின் தலைமையில் வருகிறது. அவர்கள் ஆலயத்தை கட்டினவர்கள் அப்படியே போட்டுட்டான்.
சோர்ந்து போயிட்டான். திரும்ப அஸ்திவாரத்தை போட்டதோட நிப்பாட்டிட்டான். திரும்பவும் கர்த்தர் பேசுகிறார், திரும்பவும் கட்டுறான். ஆலயம் கட்டி முடிச்சாச்சு, ஆனால் தேவ வார்த்தை இல்லை. இரண்டாவது எஸ்ராவின் தலைமையிலிருந்து ஒரு குழு வருகிறது. அவர்கள் வேத வசனத்திலே உறுதிப்பட ஆரம்பித்தார்கள். முதல்ல ஒன்னே கர்த்தர் ஸ்ட்ரக்சரை உண்டாக்கி, இடிக்கப்பட்டவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி, இடிக்கப்பட்டவன் குடும்பத்தை செப்பனிட்டு, அடுத்து வசனம் என்கிறவுடைய வாவிக்குரிய ஜீவிதத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உன்னை சுற்றிலும், ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற உன் இனஜன பந்துகள், உற்றார் உறவன் என்கிற அந்த மதிலை கட்டும்படியா நெகேமியாவின் குழுக்கள் மறுபடியும் புறப்பட்டு வந்ததாம். இடிக்கப்பட்ட அலங்கத்தினுடைய மதில்களை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஓ எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ நன்மை செய்ய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பா என்றால் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை என்கிற ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை செப்பனிட போகிறார். இரண்டாவதாக சத்தியத்தை உள்ளே வைக்க போகிறார். மூன்றாவது, உன்னை சுற்றிலும் பாதுகாப்பின் சுவலாக ஓ மதில்களை கர்த்தர் ஏற்படுத்தி, ஓ எருசலேமிலே சமாதானத்தை கர்த்தர் வைக்க போகிறார் என்று ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே சபைக்கு திருவுளம் பட்டுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனத்தை கர்த்தர் மறுபடி உணர்த்த விரும்புகிறார். இல்ல நான் அதை செய்ய மாட்டேன், என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீ இருப்பாய் என்றால், பாதாளத்தையும் அக்கறையும் தவிர வேறு நமக்கு இடம் இல்லை என்பதையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகாய் 2:23 சொல்றாரு, நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு 2:4, திடன்கொள் செருபாபேலே. ஏன் தயங்குற நன்மை செய்ய? ஏன் ஊழியம் செய்ய பின்வாங்குற? ஜெபிக்க பின்வாங்குற? நன்மை செஞ்சா மேன்மையா உனக்கு? ஏன் பின்தங்கிட்டு இருக்கிற? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 சொத்திரம் அழகாக சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ் படிகிறது போல சரீரத்தின்படி பயத்தோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. திருமணம் சொல்லி நடிக்கப்படாதான். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒண்ணு, சுத்த ஆண்டவர் பிடிக்காது. வீட்டில் வேணா கேட்டு பாருங்க, நான் இப்படி இருக்கணும் அப்படித்தான். சும்மா அங்கே ஒரு வாழ்க்கை இங்கே ஒரு வாழ்க்கை, இந்த நடிக்கிற வாழ்க்கை இருக்கவே கூடாது. அப்படி இருந்திருக்கலாம், ஆண்டவர் அறிவிக்கும் போது இன்னைக்கு அதை விட்டுறணும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமாக சொல்லுங்க, புரிஞ்சவங்க சத்தமாக எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா எனக்கு ஊட்டியில் இருக்கவங்க யாரும் தெரியாது, ஆனால் இன்னைக்கு அங்கே பேசிட்டு என்ன காரியம் தெரியுங்களா? என்னைக்கு இவங்க கால் வச்சானோ ஒரு காரியமும் செய்யவும் முடியல, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. என்னை குறித்து தவறான பேச்சு தான், ஆனால் நம்மளை குறித்துதான திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற தொடங்கிவிட்டார் என்பதற்கு அடையாளம் அதுதான். புரிந்தா கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி, ஆவியானவரே எங்களுக்குள்ள ஐயா என் மருமக வந்து முழங்கால் படிட்டா, ஐயா என் மாமியா முழங்கால் படிட்டா, ஐயா என் கணவன் முழங்கால் படிட்டா, எங்களால் ஒரு தீங்கு செய்ய முடியாது ஐயா. காரணம் அவர்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையிலவர். சொல்லணும், இனி சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ என் மருமக முழங்கால் படிட்டு ஜெபித்தா ஒரு ராஷாகா ராபா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுல பெரிய ஒரு சம்பவம். இப்ப எல்லாம் தீமை செஞ்சுக்கலாம், வாய்ப்பு இருக்கு, என்ன வேணாலும் வாழ்ந்துக்கலாம். பிரசங்கில எழுதுறார். என்ன எழுதுறாரு? 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10ஐயும் வாசிங்க பார்க்கலாம். 9, 10 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஒருவர் 12, 14 வாசிங்க. பிரசங்கி, the book of Ecclesiastes chapter 12 verse 14. ஒவ்வொரு கிரியையும் என்னங்க, அதாவது ஒவ்வொரு எவ்ரி மூமெண்ட்ஸ், நான் என்ன பார்க்கிறேன், என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், சொத்திரம் எல்லாம்
எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு கிரிகையையும் அந்தரங்கமான நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே, எதுவும் தெரியாது ஆண்டவருக்கு. என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நிறைய பேர் வாழ்க்கையை கேட்டுக்க பார்த்தீங்களா? அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் தான் கொண்டு வருவார். இப்ப யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டார். தியாக நல்லவனாத்தான் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. ஐயா நல்லவனாத்தான் உங்களுக்கு தெரியும்யா. சபையே உங்களுக்கு பார்க்க நல்லவன் மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் உண்டு, நியாய திருப்பி வீட்டிலிருந்தே துவங்குகிற காலம். அப்ப அசிங்கம் பார்த்தீங்களா? இந்த பாஸ்ட் அப்படி பிரசங்கம் பண்றான், இந்த பொம்பளையோட இப்படி நடந்திருக்கானே, இப்படி யோசித்து இருக்கிறானே, இப்படி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை கிளப்பிருக்கானேன்னு சொல்லிட்டு நியாயத்தில் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு ரட்சணிய நாள். அது வாலிபர்களுக்கு ஸ்பெஷலா சொல்றார். 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க பார்க்கலாம். வாலிபனே, நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்களா இருக்கவங்களாம் கவனிங்க. பிள்ளைங்க பக்கத்தில் உங்க பெற்றோர் உட்காந்தா டே கவனிட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, எல்லாம் பக்கத்தில் கவனிச்சுங்க. இதெல்லாம் வெளியே ஏற்பட்டுறது சுதராம். நல்லா ஒரு தட்டு தட்டி கவனிங்க பார்க்கலாம். ரைட். வாலிபனே சொல்லுவான், பிள்ளை சொல்லுவோம், இப்ப டாடி இப்ப நாங்க சந்தோஷப்படாம வேற எப்ப சந்தோஷப்படுறது, நீங்க சொல்லுங்களேன். அப்படி சொல்லணும் உங்கள்கிட்ட. என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களை போட்டு இருக்கிறீங்களாக்கும் அவன் சொல்லுவான் பாருங்க. வாலிபனே, சர்ச்சில் நடக்கட்டும், பார்க்கல ஓ தோத்துறோம், ஸ்டேட்டஸ்ல வையே எல்லாம் சந்தோஷப்பட. நீ ஒரு இது இப்ப நிறைய வண்டியில போடுறான், லிவ் யங் லிவ் லைவ் என்னமோ போடுறான். நல்லா தான் இருக்கான். பீடி குடிக்கட்டும், கஞ்சா குடிக்கட்டும், போதை வசத்துக்கு திரட்டும், பொம்பளை பிள்ளைல. அது இப்ப பெருசா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? திருமணமான பெண்ணும் திருமணமாக வாலிபர்களும் சொத்திரம் தொடர்பில். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது இல்ல? சொத்திரம். ஹலோ, கவனம் கேளுங்க. வாலிபத்தை சந்தோஷப்படு. உன் வாலிப நாளிலே உன் இருதயம் உன்னை என்ன செய்யட்டும், என்ஜாய் பண்ணு. பாஸ்டர் என் பிள்ளை இப்ப சந்தோஷம், எப்ப சந்தோஷப்பட போறாம, கொஞ்சம் விடுங்களேன், கொஞ்சம் விடுங்களேன். என்னத்தை என் பிள்ளை தப்பு பண்ணிட்டா, மற்றவங்க செய்யாத பிரகாரம் என்ன செஞ்சுட்டாவே, நாளைக்கு நரகத்துக்கு போவான் பிள்ளை போகுமா? நிறைய பேர் சொல்றது, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டானாக்கும், மற்றவங்க செய்யாது, மற்றவன் செய்யறத சொல்லக்கூடாது. இங்க என்ன நடக்குது தெரியுமா? அங்க ஆண்டவர்கிட்ட போய் அப்ப ப்ளீஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, வாலி பசங்கள்ட்ட நீங்க உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். என்னை என்னுடைய முதல்ல இருந்த ஆவிக்குரிய தகப்பான் இப்ப எப்படி தெரியல, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இப்ப எப்படி அதை சொல்ல விரும்பல. அன்னைக்கு ஜீசஸ் சொல்லி கையில் எழுதிட்டேன். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஜீசஸ் சொல்லி கையில் எழுத எவனோ சொத்துறான், நம்ம மேல பொறாம முடிச்சவன தெரியல, போட்டி இருக்கணும் தெரியல, பைய போய் பாஸ்டர் நாஸ்கா போட்டு விட்டான். அவர் வெளியே வர என்னடா கையில் எழுதிருக்கேன்னு சொல்லி ஜீசஸ் பாஸ்டர் ஜீசஸ் பட்டார்னு ஒரு போட்டாருங்க காதோட. அப்படியே கொஞ்ச நேரம் திகச்சு நின்ட்டேன். என்னடா ஜீசஸ்ன்னு கையில் எழுதுனுக்கு இந்த அடி, கர்த்தருக்கு தோத்துறோம். இன்னைக்கு நீ ஜீசஸ்ன்னு எழுதுவ, நாளைக்கு ஜாசிமெண்ட் எழுதுவ. ஏசு மனசுக்குள்ள தான் இருக்கணும். கர்த்தருக்கு தோத்துறோம். அப்ப அழுக வந்துச்சுதான், அப்ப கஷ்டமா இருந்துச்சுதான். அந்த வார்த்தை எங்கள் பாவத்தில் விழாதபடி காத்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அன்னைக்கு இந்த கையில் எழுதுறது கோடு போற பழக்கம் அன்னைக்கு விட்டவன். டைரி தவிர வேற எதிரையும் எழுதுறதில்ல. சந்தோஷப்படு. கண்ட்ரோல் பண்ண என்ன, நீ என்ன கண்ட்ரோல் பண்ண? ஐயா பிரதர், இப்படி பிள்ளைகளை விட்டுறாதீங்க, சிஸ்டர் விட்டுறாதீங்க. யாரும் தெரியாத காலத்துல செய்த தவறு, அது தெரியாம பண்ணிட்டோம். நம்முடைய பிள்ளைகளை விட்டுறாதீங்க. எப்படா பழைய பாம்பாகிய சர்ப்பம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9, 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவன் மோசம் போக்குகிறவன்,
பழைய பாம்பாகிய என் சொத்திரம் தாயாகிய சொத்திரம் ஏவாளை சொத்திரம் பாவம் செய்ய விழுத்தினவர் இன்றைக்கும் அதே வீரியத்தோடு தான் வாலிபர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் மேல வச்சிருக்க திட்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க உங்க திராணிக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வளர்க்க போற நினைச்சிட்டீங்க? அதல்ல, என் ஆண்டவர் உங்க பிள்ளை மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யோசுவா என்கிற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். பரலோகம் அவனை பார்த்துச்சு பாருங்க. ராமன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். இப்ப உன் நெஞ்சின் வலிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும், ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இப்ப என்ன சொல்ற ஆலோசனை? அப்படியே நிறுத்தல. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. அப்படியே நிறுத்தல. இதுதான் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நீ செஞ்சனா உன்னை கொன்றுவண்டா, நியாய தீர்ப்புல வந்து உன்னை அக்கல்ல போட்டுவான்னு சொல்லி நிறுத்தல. ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திற்கு தீங்கையும் நீக்கி போடு, நான் உனக்கு உதவி செய்யறேன்டான்னு கர்த்தர் சொல்கிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ செய்ய மாட்டேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா உன்னை கையை பிடித்து 1000 முழம் உள்ளே கொண்டு போவார். ஓ சோதரன், இன்னும் விட்டு கொடுத்தா இன்னும் 1000 முழம் உள்ளே கொண்டு போவார். இன்னும் விட்டு கொடுத்தால் இன்னும் 1000 முழம் கொண்டு போவார். இன்னும் விட்டு கொடுத்தால் உன்னை நீச்சலாலம் கொண்டு சென்று அவர் என்ன விரும்புகிறாரோ அதை உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவாராக. கடைசியில் ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரை வாசித்து முடிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Come on, the book of John chapter 5 verse 24 to 29. நல்ல கவனியின் வசனத்தை கேட்டு தன்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். முக்கியமாக கவனிங்க பார்க்கலாம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கண்களை மூடுங்கள், நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள், நாம் ஜெபிக்கலாம். ஐஸ்வர்யவானாக தீவிரித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் விட்டுட்டு எத்தனை கோடியை சம்பாதிச்சாலும் ஆண்டவருடைய அபிஷேகமோ அப்படி வல்லமை உள்ளடா அது அதன் இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஹல்லேலூயா, thank you Jesus. அடி பிரசன்னம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இன்னைக்கு ஷார்ட்டா ஜெபம் முடிக்க போறேன். நீங்க தீர்மானம் எடுங்க. என் பலத்தில் என் சுயத்தில் குடும்பத்தை நடத்திடலாம், கட்டிடலாம், சமாதானம் பண்ணிடலாம், பிள்ளைக்கு அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, பிள்ளைகளுக்கு உலகத்தான் திரும்ப போன வர சொன்னேன். பிள்ளைகளுக்கு உலகத்தை காட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த உலகம் மாயையானது, பொல்லாப்பானது, மோசம் போக்குற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் கிரிகள் சுற்றி கொண்டிருக்கிற காலம். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சிங்கம் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற காலம். சிக்கினவர்களுடைய வாழ்க்கை சின்னாபனமாக்கப்பட்டிருக்கலாம்.
கர்த்தர் மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். கமா, நான் உங்களை பேச விரும்புறையா? அவன் ஸ்பீக் வித் யூ. நான் உங்களை பேச விரும்புகிறேன். நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி. சரி, அடுத்த வாரம் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வாரம் எக்ஸாம் பண்ணுறது எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சு நம்ம ஜாமன் ஒருத்தர் சண்டே ஸ்கூல் இருக்காது. இப்போ சண்டே ஸ்கூலில் மைண்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாலிபர் கொடுத்து இருந்துருப்போங்க. குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை அதை சரி நீங்களாக சரி செய்யணும்னு நினைக்காதீங்க. தேவன் சரி செய்ய விட்டு கொடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போய் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், விழுந்துருவோம். அர்ப்பணியுங்கள் ப்ளீஸ். இது பொல்லாங்கனுடைய காலம், ஆனால் கிருபையின் காலம். பாவம் பெருங்கிடத்தில் தேவ கிருபை பெருகிட்டு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு குழப்பத்தோடு வந்திருக்கிற சகோதரியே, சகோதரா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஓடிட்டு இருக்கியே, என்னைக்கு நன்மை செய்ய போற? நன்மை செய்வதை தவிர வேற எண்ணத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் சமத்தில் முழுவதும் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களோடு கொடுந்து வழி நடத்துவாராக. இருக்கிற எளிமையில் இருக்கலாமா? பிரசன்னா, நன்றி. நிறைய முன்னாடி அங்கே சுதர ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் செஞ்சு இருக்கலாம். ப்ளீஸ் எவ்ரிவன். எவ்வளவு ஓடி உழைச்சாலும் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாதே. அதுக்காக ஓடுறீங்க. இந்த ஓடி ஓடி சம்பாதிச்சு தேவ பிரசனத்தை விட்டு இழந்து போய் அந்த ஐஸ்வர்யம் நம்மளை வாஸ்தமே லூக்கா 14 அது பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்காக அவளை ஓடிட்டு கிடக்கும். தரித்திரன் என்று உலகத்தால் பெயர் பெற்றப்பட்டவன் வெளியேறப்பட்டதை இருதயத்திலும் தன் சரீரத்திலும் சுமந்து கொண்டிருந்தான். அவனை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு தெரியுமா? அந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷம், அபிஷேகம், ரட்சிப்பு, ஆவியின் வரம், கிருபை, கனிகள் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் நிறுத்தினது. எதுக்கு ஓடிட்டு இருக்க மகளே, மகனே, சபையே, வாலிபனே? ஐயோ, முடிவிலே உன் ஆத்மா உருவழியும் பொழுது சபை போதகரின் பேச்சை கேட்காம போயிட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணிய பேச்சனை கேட்கல, கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நீ வேதனைப்பட்டு முறையிட்டு அழுவா என்று நீதிமொழிகள் 5 எழுதி வைத்திருக்கிறார். அது நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை நீ ஊழியம் செய்வேன் தானே உனக்கு இவ்வளவு அற்புதத்தை செஞ்சேன். நீ தான் அந்த அற்புதத்தை வச்சுட்டு சோதரம் என்ன மறந்துட்டு நீ உலகத்துக்கு ஓடிட்டு கிடக்கிய. மறுபடி கர்த்தர் திரும்பி வா மகளே, மகனே, உனக்கு நன்மை செய்ய திரும்ப நினைத்திருக்கிறேன். செர்பாவாலே முத்திர மோதிரமாக வைக்க முடியும் என்றால், திடப்படுத்த முடியும் என்றால், அவன் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை என்னால் பார்க்க முடியும் என்றால், அவன் நீதியை பார்க்க முடியும் என்றால், உன்னை நான் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெப சிந்தியோடு ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். हालेलुया। थैंक यू लॉर्ड जीसस। धन्यवाद सर्वशक्तिमान परमेश्वर। यीशु का नाम में आपका चरण में आता हूँ खुदा। आपका दास का द्वारा से जो संदेश हमें सब दिया गया है खुदा, ये संदेश सब आपका है परमेश्वर। हमारा जीवन को बदलने के लिए खुदा, अच्छा जान के भी अगर अच्छा ना करे तो हमारे लिए परमेश्वर सही नहीं है परमेश्वर। हमें उसी प्रकार आपने ज्ञान को दिया है खुदा, जो इस प्रकार को हम सुन के हम इस बातों में चलेंगे परमेश्वर। जो भी संदेश हम सुने हैं खुदा, आराम से लेके आखिरी तक, जो भी परमेश्वर आपका दास का द्वारा से हमें बोझ गया है, बोहा गया है परमेश्वर, ये बीच जो हमारा अंदर में आए हैं, हमारा एक अच्छा भूमिका समान खुदा, ये सारे चीज को हम सुन के हमारा जीवन में परमेश्वर आपने मदद करिए खुदा। हम जानेंगे, समझेंगे और आगे बढ़ने के लिए खुदा कोई भी अंधकार का शक्ति हमारा जीवन में आके पास ना कर पाएंगे। हमें आगे बढ़ने के लिए जितने भी लोग आज ये संदेश को सुने हैं, वो हॉल में जितने भी लोग हैं खुदा, सारे
लोगों को आपका हाथ में समर्पण करता हूँ परमेश्वर। आपने मदद करिए, अपने सहायता करिए। जो भी विषय के लिए प्रार्थना करने के लिए कहे हैं परमेश्वर, हर बातों को मैंने प्रार्थना करता हूँ खुदा। आपने सुन के अपने मदद करने वाला खुदा है, आपने चुपचाप रहने वाला नहीं है। आपने दृष्टिपात करके हमें देखते हैं परमेश्वर। आपने परमेश्वर हमें आगे बढ़ाते रहिए, हमें परमेश्वर मदद करते रहिए। हमें खुदावन परमेश्वर हर बातों में हमें आगे बढ़ा के हाथ पकड़ के चलाते रहिए। धन्यवाद करते हैं खुदावन परमेश्वर, सारी महिमा आपको देते हैं खुदा। आपने प्रार्थना सुन, यीशु का नाम में प्रार्थना मांगते हैं, आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்நியுனை ஐக்கும் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பரிசுத்தமும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்கிற வார்த்தையும் நம்ம அனைவரோடும் வந்திருக்க பரிசுத்தவான்களோடு வர தடைப்பட்ட பிள்ளைகளோடு கிருபை இரண்டாம் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. சத்தம் ஒன்று அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.